ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். இந்த காலத்தில் குருவிடம் முழுமையாக சரணடைவது ஏன் பலருக்கும் கஷ்டமாக இருக்கு, ரொம்ப டிஃபிகல்ட்டாக வேற இருக்கு. ஒரு சின்ன கதை. ஒரு நோயாளி மருத்துவரிடம் சென்றார். மருத்துவர் மருந்து எழுதி கொடுத்தார். ஆனால் அந்த நோயாளி இந்த மருந்து சரியா, இணையத்தில் வேறு மாதிரி படித்தேன் என்று தினமும் சந்தேகப்பட்டு கொண்டே இருந்தார். மருந்தை முறையாக எடுத்துக்கொள்ளவில்லை. நோயும் குணமாகவில்லை. பிரச்சனை மருத்துவரிடம் இல்லை, நம்பிக்கையில்தான் இருந்தது. ட்ரஸ்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஆன்மீகத்திலும் இதே நிலைதான். இன்றைய உலகம் முழுவதும் கொடுக்கல் வாங்கல் மனப்பான்மையில் தான் இயங்குகிறது. வியாபார நோக்கமாகிவிட்டது. அதனால் நான் காணிக்கை தருகிறேன், நேரம் செலவிடுகிறேன், எனக்கு என்ன கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு பலர் குருவை அணுகுகிறார்கள். ஆனால் சரணாகதி என்பது எனக்கு என்ன கிடைக்கும் என்பதல்ல, நான் எப்படி என்னை மாற்றிக்கொள்வது என்பதுதான். த லெஸ் த ஈகோ, த கிரேட்டர் த கிரேஸ். அடுத்ததாக, உன்னை தவிர யாரையும் நம்பாதே என்ற எண்ணம் அகந்தையாக வளர்கிறது. பணிவு இல்லாமல் குருவின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்வது கடினமாகிவிடுகிறது. அர்ஜுனனும் ஆரம்பத்தில் குழப்பத்தில் தான் இருந்தான். ஆனால் ஒரு கட்டத்தில் கிருஷ்ணா, இனி நான் உன் சீடன், எனக்கு எது நன்மையோ அதை சொல்லுங்கள் என்று பணிவுடன் சரணடைந்தான். அந்த மனநிலையால் தான் பகவத்கீதை உலகிற்கு கிடைத்தது. நல்ல சீடனாக இருந்ததால் தான் அர்ஜுனன் உயர்ந்தான். He was a very good disciple. மேலும் இன்று இணையத்தில் தகவல்கள் அதிகம் கிடைப்பதால் தகவலே ஞானம் என்று பலர் நினைக்கிறார்கள். அதனால் குருவிடம் கற்றுக்கொள்வதற்கு பதிலாக குருவையே மதிப்பிட ஆரம்பித்து விடுகிறார்கள், ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படிப்பட்ட மனநிலை ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாகிறது. இறுதியாக எல்லாமே உடனே கிடைக்கும் இந்த காலத்தில் ஆன்மீக பலனும் உடனே வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஆன்மீகம் என்பது விதை மரமாக வளர்வதை போன்றது. அதற்கு பொறுமையும் தொடர்ந்து முயற்சியும் அவசியம். The seed never becomes a tree overnight. எனவே சரணாகதி என்பது புத்தியை இழப்பதல்ல, அகந்தையை குறைப்பது, குருட்டுத்தனமாக பின்பற்றுவதல்ல, திறந்த மனதுடன் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்வது. அந்த மனம் இருந்தால்தான் குருவின் வார்த்தைகள் வெறும் ஒளியாக இல்லாமல், சவுண்டாக இல்லாமல் நம் வாழ்க்கையை மாற்றும் ஒளியாக மாறும், லைட்டாக மாறும். இறைவா நன்றி.